ஹே எவ்ரிவன், இந்த வீடியோவில் டீப்சீக்னு ஒரு நியூ ஏஐ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அதை எப்படி லோக்கலாக உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 2 மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெர்மினலில் எப்படி நம்ம டீப்சீக் ஏஐ ரன் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ChatGPT மாதிரி ஒரு யூஐயில் எப்படி டீப்சீக்கை ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. இங்கே போயிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ், லினக்ஸ், மேக் மூணுக்குமே இது அவைலபிள் தான். ஸோ எந்த சிஸ்டமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலரை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இதே வெப்சைட்லேயே வந்துட்டு சர்ச்சில் போய்ட்டு டீப்சீக் R1 சர்ச் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு நிறைய மாடல் இருக்கும். இந்த மாடல் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாகவும் நல்லாவும் கிடைக்கும். ஸோ நான் வந்து பேசிக் மாடல் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த 1.1 GB மாடலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு CMD ஓப்பன் பண்ணிக்கிறேன். அங்கே காப்பி பண்ண லிங்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த மாடல் இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நம்மளால் டேரெக்டாக CMD மூலியமாக டீப்சீக் R1 மாடலை வந்து யூஸ் பண்ண முடியும். நான் வந்து சில ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கேட்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் வருது. திரும்ப நீங்கள் அதே கமெண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீப்சீக் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது அடுத்து நம்ம இது எப்படி யூஐயில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு விண்டோஸ் ஃபீச்சர்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் டிசேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட் போங்க. அப்படி இல்லைனா கெட் டாக்கர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு டாக்கரை வந்து விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து விண்டோஸ் 86 அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் ஓப்பன் ஆகும். இந்த கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா அந்த டிக் போட்டுக்கோங்க. வேணான்னா அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது திரும்ப சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சைன்இன்னு கேட்கும். சைன்இன் வேணும்னா சைன்இன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் வெப் யூஐ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட் போங்க. அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் வெப் யூஐ டவுன்லோட்னு போடுங்க. அங்கே வந்துட்டு கெட்டிங் ஸ்டார்டட்னு கிளிக் பண்ணிவிட்டு குயிக் ஸ்டார்டரில் போயிடுங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மொத்தம் நம்ம 2 ஸ்டெப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கமெண்ட் வந்து இங்கே இருக்கும். பேசிக்காக நம்ம வந்து ஒரு வெப் யூஐ இமேஜை வந்து இது மூலயமா நம்ம காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிங்கை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு CMD ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. நீங்கள் என்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த வெப் யூஐ இமேஜ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் இதுக்கப்புறமா ஸ்டெப் 2 வந்து நம்ம பண்ணி ஆகணும். ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே GPU இருந்ததுன்னா இந்த கமெண்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள். இப்படி நம்ம கொடுக்கறது மூலயமா நம்ம GPUவில் வந்து டீப்சீக் ஏஐ வந்து ரன் ஆகும். உங்ககிட்ட GPU இல்லைன்னா ஸ்டெப் 2ல் இருக்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இது மூலயமா நம்மளுக்கு CPUவில் ரன் ஆகும். ஸோ நான் வந்து CPUலேயே ரன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் GPUவில் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா சில இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே CPUனா டேரெக்டாக இந்த கமெண்ட்டை போட்ட உடனே அலோ கேட்கும். அலோ கொடுத்த உடனே உங்களுக்கு டாக்கரில் வந்து ஒரு நியூ இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே போர்ட்டுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் நேம், இமெயில், பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சேவ் ஆகும். நீங்கள் என்னென்னலாம் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து டீப்சீக்கில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இல்லாமல் நியூ சேட் கிரியேட் பண்ணி கமெண்ட் ப்ரோமோட்டில் டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட மாடல் டீப்சீக் R1 சூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பண்ண இதே ஸ்டெப்பை அதே வெப்சைட்டில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்குது. ஸோ மெட்டாவோட ஏஐ அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே இங்கே வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். காட்டுச்சுன்னா நீங்கள் டீப்சீக் மாதிரியே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சின்னதாக வந்து ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிவ் சம் யூடியூப் கண்டென்ட்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தந்தது. மாடல் எந்த அளவு பெருசாக இருக்கோ அந்த அளவு நல்லா ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நான் சின்ன மாடல் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரெஸ்பான்ஸ் ஓரளவு தான் வந்துச்சு. சின்ன சின்ன மேத் ப்ராப்ளம்ஸும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆன்சர் எனக்கு கரெக்டாகவே வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.